ஷாலோம் பியால். மை ரெஃபரன்ஸ், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலும் ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தை தேவன் அங்கே நினைப்பூட்ட வர்த்திக்க விரும்புகிறார். அதாவது இன்றைக்கு நம்முடைய கர்த்தராகிய தேவன் நினைப்பூட்டுகிறேன் அப்படின்னா நம்முடைய விசுவாசம் எந்த அளவு இருக்கிறது. ஒருவேளை நீங்க இந்த நன்மைகள் எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபிச்சு கொண்டிருப்பீங்க, இந்த ஆசீர்வாதங்கள், இந்த மேன்மைகள் எனக்கு வேணும், இந்த உயர்வுகள் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு கொண்டிருப்பீங்க. அப்போ எந்த அளவு விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கிறீங்க, எந்த அளவு நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு உறுதியோடு நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்றத இன்றைக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். அதாவது நீங்க விசுவாசத்தோடு ஜெபிச்சீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளையும் இயேசு கிறிஸ்து செய்ததை விட அதிகமான கிரியைகளையும் செய்ய முடியும். அதான் நம்முடைய தேவன் இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். அதாவது நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவை பொறுத்து, நாம் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை பொறுத்து நாம் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை காட்டிலும் அதிகமான பெரியவைகளை, பெரிதானவைகளை நாம் செய்ய முடியும். எனவே நாம் விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்வில் தேவன் நன்மைகளை ஏராளமாய் கட்டளையிடுவார். நன்மை ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் கட்டிடுவார் என்பதை உணர்ந்தவர்களாய், விசுவாசிக்கிறவர்களாய் நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். தேவன் நம்மை தீமை நெருங்க விடாமல் பாதுகாப்பார் என்பதை உணர்ந்தவர்களாய், அதிகமாய் விசுவாசிக்கிறவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், நாம் சந்திக்க போகிற சூழ்நிலைகள், நமக்கு எதிராக இருக்கிற சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் தகர்த்து எறிந்து நாம் ஜெயம் பெறுவோம் என்பதை உறுதியாய் பற்றி விசுவாசிக்கிறவர்களாய் இந்த புதிய நாளை துவக்குவோம். தேவனுடைய வார்த்தையின்படியே அவருடைய கிரியைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை நாம் செய்வோம். தேவன் தம்மை நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.